यादवनेबा यादवनेबा यदुकुलनन्दन यादवनेबा यदुकुलनन्दन माधव मधुसूदना बारो यादवनेबा यदुकुलनन्दन माधव मधुसूदना बारो यादवनेबा सोदर मावन मधुरेली मडुहिद सोदर मावन मधुरेली मडुहिद यशोदनन्दन नी बारो यशोदनन्दन नी बारो यादवनेबा यदुकुलनन्दन माधव मधुसूदना बारो यादवनेबा। ओम श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ओके நம்ம சாஸ்திரத்தில் அத்வைதத்தை நிலைநாட்டுறதுக்கு நமக்குள்ள நிறைய விசாரணைகள் இருக்கணும். நம்ம கண்மூடித்தனமாக அத்வைதத்தை ஏற்றுக்கூடாது. அது ஸ்ருதியே சொல்லியிருந்தாலும் கூட யுக்திக்கும் அனுபவத்துக்கும் பொருந்ததாக இருக்கணும். யுக்திக்கும் அனுபவத்துக்கும் பொருந்தாததை ஸ்ருதி சொல்வதில்லை. யுக்தியாலும் அனுபவத்தாலும் கண்டுபிடிக்க முடியாததைத்தான் சொல்லுது. அதனால் கண்டுபிடிக்க முடியாததை சொல்வதனால யுக்திக்கும் அனுபவத்துக்கும் பொருந்தாது என்பது அர்த்தம் அல்ல. நாம் இப்போ கொஞ்சம் யுக்தியையும் அனுபவத்தையும் வைத்து நாம் அத்வைதத்தை புரிந்து கொள்வோம். அத்வைதம் என்றால் இரண்டற்றது என்ன அர்த்தம்? நேரடி அர்த்தம். இருப்பது பிரம்மம் மட்டுமே என்று சொன்னால், இப்போ வேதம் அதை ஏகம்னு ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் அத்வைதம் என்று ஏன் சொல்லணும்? ஒன்று என்று சொல்லாமல் இரண்டற்றதுன்னு அதற்கு நேரடியான ஒரு வார்த்தையில் சொல்கிறோம். ஏனென்றால் நம்ம அனுபவத்தில் இரண்டு இருக்குது. எனவே அனுபவத்தை வைத்து சொல்லுது. நீ அனுபவத்தில் ரெண்டு இருக்குதுன்னு நினைக்கிற, ஆனால் இருப்பது ஒன்று தான் என்று நமக்கு உபதேசிக்கும் முறையாக அது அத்வைதம் இரண்டற்றது என்று சொல்லுது. அதுக்கப்புறம் ஏகம் ஏவ அத்வைத்தியம் அத்விதீயம் என்று அது சொல்லுது. ஏகம் ஏவ அத்விதீயம்னு மூணு வார்த்தைகள் சொல்லுது. ஏகம்னு சொல்லுது, ஏகம்னு சொல்லாமல் இல்லை. ஏவ அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுது, மட்டும்தான், அது இரண்டற்றது அப்படின்னு மூன்று சொற்களால் ஸ்வதகேதுக்கு அவர் சொல்கிறாரு.
தத் ஸ்வதகேதோ தோமசி அப்படின்னு சொல்கிறார். அந்த இரண்டற்ற ஒன்று தான் நீ என்று சாந்தோக்கிய உபநிஷத்தில் உத்தாலகர் தன் மகனுக்கு சொல்கிறார். அதை இன்றைக்கி நாம் கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்ப்போம். அது எப்படி நம்ம தர்க்க ரீதியாக யுக்திபூர்வமாக அதை சொல்லுவது. இது பேர் உபபத்தி என்று பெயர், நிரூபித்தல். முதல்ல 1, 2, 3 என்று நாம் பொருட்களை நாம் எண்ணிக்கையில் வைக்கிறோம். அந்த 1, 2, 3 என்பதனுடைய பொருள் என்ன? தனித்தனியாக இருந்தால்தானே இந்த எண்ணிக்கை வரும். தனித்தனியாக இருந்தால்தானே எண்ணிக்கை வரும். ஒரு பொருளை நம்ம எண்ண முடியாது இல்லையா? அப்போ தனித்தனியாக இருப்பதுக்கு எண்ணுவதற்கு பேர் சாங்கியம் அப்படின்னு பேர், கவுண்டிங். சாங்கிய தரிசனத்தில் முக்கியமாக அவங்க பன்மையை உண்மைன்னு சொல்கிறாங்க. 1, 2, 3ன்னு அவங்க 24 தத்துவங்களை சொல்கிறாங்க. அதை பிரகிருதி என்று அவங்க பேர் வைக்கிறாங்க. இன்னொரு தத்துவம் இதுக்கு வேறானதாக இருக்கிறது, அது புருஷன் என்று சொல்கிறாங்க. இப்போ புருஷன் ஒன்று, பிரகிருதி ஒன்று என்று ரெண்டாக வைப்பதனால அவங்களுக்கு சாங்கியர்னு பேர். இந்த எண்ணிக்கை எதன் அடிப்படையில் நம்ம வைக்கிறோம்? எண்ணிக்கைக்கு அடிப்படை என்ன அப்படின்னு யோசனை பண்ணிப்பாங்க. இந்த மேடையில் எத்தனை பொருட்கள் இருக்குதுன்னா நீங்கள் எண்ணி சொல்லிடுறீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. இது 2 இருக்குது. நான் 2 எடுத்துக்கலாமா, 1 எடுத்துக்கலாமா? 1 எடுத்துக்கலாம். எனக்கு சமான விருத்தி இருக்குது. இதை நான் என்ன பார்க்குறேனோ என்கிட்ட அதே தான் இதுவும் விருத்தி உண்டாகுது. இது பேர் சமான விருத்தி. இதை பார்த்தோன்னா இன்னொரு விருத்தி உண்டாகுதா? இல்லை. என் மூளையில் 2த்துக்கும் சமான விருத்தி. சமான விருத்தியை நான் ஒன்றா தான் வைக்க முடியும். அப்போ எண்ணிக்கை எப்போ உண்டாகுன்னா அசம விருத்திகளுக்கு தானே உண்டாகும். சமான விருத்திகளுக்கு எண்ணிக்கை கொடுக்க முடியாது. இல்லை, சமமான உங்கள் புத்தியில் இதுக்கு சமமான விருத்தி தானே உண்டாகுது. இதை பார்த்தீங்க, எத்தனை கவுண்ட் பண்ண முடியும்? ஏன் திருப்பி ஒன்றே காட்டுறீங்க அப்படிங்க? சரி. அப்போது எண்ணிக்கைங்கிற சாங்கியத்துக்கு எது அடிப்படைன்னு கேட்டோம்னா விசேஷம் அடிப்படை. இதுக்கும் ஒரு விசேஷம் இருந்தால்தான் வரும். அதனால் வைசேஷிக நியாயம்னு ஒன்று உண்டாகுது. அந்த வைசேஷிகர்கள் பதார்த்தங்கள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களை திரவியங்கள்னு பேர் வைக்கிறாங்க. அதுங்களுக்கு எண்ணிக்கை கொடுக்குறாங்க. எத்தனை பதார்த்தங்கள் இந்த பூலோகத்தில் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் இருக்குதுன்னு எண்ணிக்கிறாங்க இல்லையா? உங்களால் சொல்ல முடியுமா எத்தனை பதார்த்தங்கள் இருக்குதுன்னு? இந்த ரூமில் எத்தனை இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? கணக்கட்டுறது. இந்த ரூமில் இருந்தால் ஒரு 100 இருக்கலாம். சரி, இந்த 100க்கு எப்படி நீங்கள் வித்தியாசம் காட்டுறீங்க 100ன்னு? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்குது இல்லை? இதனுடைய விசேஷம் வேறு, இதனுடைய விசேஷம் வேறு. சிறப்பு, விசேஷம்னா சிறப்பு, ஸ்பெஷாலிட்டி. இது வேறு இது. ஆனால் இதே போல் அங்கே 10 இருக்குது. அப்போ எத்தனைன்னு கவுண்ட் பண்ணும்போது நீங்கள் இது 10 இருந்தாலும் இது 1ன்னு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கும் அங்கே மேலே இருக்க மற்ற இதே மாதிரி சேர்களுக்கும் விசேஷம் இது இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா விசேஷம் உங்களால் சொல்ல முடியல. இல்லை, விசேஷம் சொல்ல முடியுதா? இப்போ இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா உங்களால் சொல்ல முடியல. அது உத்து கவனிக்கணும். இங்கே ஏதாவது அது இருக்க தான் செய்யும். ஏதோ ஒன்று இருக்குது, அதான் வித்தியாசம். அது பேர் தான் விசேஷம்னு பேர். விசேஷங்களாக இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை இருக்குது அப்படின்னு யாராவது கணக்கு போட்டோம்னா எண்ணற்றதுன்னு போட்டுடலாம். அத்வைதம் சொல்லுது நிர்விசேஷமாக ஒன்று இருக்கிறது, அதுதான் விசேஷங்களாக பலவாக தெரிகிறது, அங்கே இருப்பது ஒன்றுதான் அப்படின்னு அது நிரூபிக்குது.
இந்த வாக்கியங்களை நீங்கள் கூர்ந்து கவனிச்சுங்க. மறுபடியும் இதை விளக்குவேன். இதை போல இன்னொன்று இருப்பதனால இதுக்கு நாம் என்ன சொல்கிறோம்? சஜாதிய விசேஷம். ஒரே ஜாதி, இதே ஜாதி தான் இதுக்கு என்னது? இது ரெண்டு வேற்றுமை இருக்குதுல்ல, இது வேற இது வேறன்னு எப்படி சொல்கிறேன்னா, இது இருக்கிறது இடம் வந்து இடது கையில், இது இருக்கிறது வலது கையில், அந்த வித்தியாசம் போதும் இல்லை? இது மேலே இது கீழே, இந்த வித்தியாசம் போதும் இல்லை? இது முன்னாடி வந்து இது பின்னாடி வருது. இப்போ வேற்றுமைகள் இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரலாம். வேற்றுமைகள் இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும். இப்போ இது ரெண்டுன்றதுக்கு என்ன காரணம்? ஒரே பொருளாக இருந்தால் ரெண்டுன்னு நான் சொல்வதுக்கு என்ன காரணம்னா, இது இடத்தால் வெவ்வேறு இடத்துல இருக்க வேண்டி இருப்பதனால் இந்த வேற்றுமையை நான் என்ன சொல்கிறேன்? சஜாதிய பேதம். இது பேர் சஜாதிய பேதம். சரி, இப்போ இதை வச்சுருக்கிறேன். இதுவும் தின்பண்டம், இதுவும் தின்பண்டம் தான். இது என்ன சொல்லுவீங்க? சஜாதிய பேதம் சொல்லலாமா? தின்பண்டமாக இருக்குதா சஜாதிய பேதம்னு சொல்லிக்கலாம். ஆனால் இதை கொண்டு வந்து வச்சேன்னா இது வேற ஜாதி, இது வேற ஜாதி. இது வந்து சமஜாதி, இது சஜாதி, சமஜாதி. ஷேப் வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது விதவிதமான ஜாதி, விஜாதி. அது சஜாதி, இது விஜாதி. இந்த பேதம். அப்போது பேதங்களை ரெண்டாக பிரிச்சிட்டோம். இன்னொரு பேதம் இருக்குது, இதுலேயும் ஒரு பேதம் இருக்குது இதுக்குள்ளேயே. ஏன்னா இது உரை, அதுக்குள்ள இந்த தின்பண்டம், அந்த தின்பண்டத்தை உள்ள வந்து ஏதோ ஒரு சாஃப்டாக உள்ள ஒரு க்ரீம் போட்டிருக்கிறாங்க. அப்போ இதுக்குள்ளேயே பேதங்கள் இருக்குது இல்லையா? அதை என்ன சொல்லுவோம்? ஸ்வகத பேதம். இப்போ எத்தனை பேதம் இருக்குது? 3 பேதங்கள். சஜாதிய பேதம், விஜாதிய பேதம், ஸ்வகத பேதம். ஒரு மரம் எடுத்துக்கிட்டோம்னா, மாமரம் எடுத்துக்கிட்டோம்னா, மாமரமும் பக்கத்தில் இருந்துன்னா சஜாதிய பேதம்னு சொல்லலாம். அல்லது மாமரமும் தென்னை மரமும் இருந்தால் கூட சஜாதி. ஏன்னா மரம் இந்த ஜாதிக்குள்ளே வந்துடுது இல்லையா? மர ஜாதியில் வந்துடுது. விஜாதிய பேதம்னா அந்த மரத்துக்கு கீழே ஒரு நாய் உட்கார்ந்துருந்ததுன்னா, நாய்க்கும் மரத்துக்கும் என்ன பேதம்? விஜாதிய பேதம். இப்போ மரத்துக்கு ஸ்வகத பேதம்னா என்ன? மரத்திலே வேற்றுமைகள் இருக்குது இல்லை? அது என்ன? இலை, கிளை, தண்டு அப்படின்லாம் வருது. இப்போ பேதங்கள் இந்த 3 தான். சாஸ்திரம் இந்த 3க்குள்ளே அடக்கிடுச்சு. அப்போ எண்ணிக்கை எதன் அடிப்படையில் நீங்கள் வைப்பீங்கன்னா, சஜாதிய பேதத்திலையும் விஜாதிய பேதத்திலையும் ஸ்வகத பேதத்திலையும் நாம் எண்ணிக்கையை வைக்க வேண்டி வருகிறது. இந்த எண்ணிக்கையெல்லாம் நம்ம உண்மைன்னு எடுத்துக்கலாமா? அது இப்போ 100ன்னு கூப்பிடலாம், 11ன்னு கூப்பிடலாம். சில பேர் 1ங்கிறாங்க, 2ங்கிறாங்க. 1 ஆனவன், உருவில் 2 ஆனவன், உருவான செந்தமிழ் 3 ஆனவன், அப்புறம் வேதத்தில் 4 ஆனவன், நமசிவாயன 5 ஆனவன், அறுசுவைகள் 6 ஆனவன். ஒரு பொருளுக்கு இத்தனை பேதமை வருது. எதன் அடிப்படையில் 1 ஏற்று 6ங்கிறீங்க, 5ங்கிறீங்க, 4ங்கிறீங்க, 24ங்கிறீங்க, புரியட்டகம்னு 8ன்னு சொல்கிறாங்க. சில சமயம் சோடச கலா புருஷன் 16ங்கிறாங்க. அப்புறம் பிரகிருதியில் சேர்க்கையினால் புருஷனும் பிரகிருதியும் சேர்த்து 25ங்கிறாங்க. சைவ சித்தாந்தத்தில் 3 போக்திருகாண்டம், போக்கிய காண்டம், போக கிருத்துவ காண்டம்னு 3ஆக பிரித்து 5, 7, 24ன்னு 36 தத்துவங்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் சாங்கியானம். இவர்கள் வேற்றுமையை பார்க்கிறார்கள், ஒற்றுமையை விட்டுவிட்டார்கள். இப்போ அத்வைதத்தில் நாம் என்ன பேசுகிறோம்? ஏதோ ஒன்றின் ஒற்றுமையின் அடிப்படையில் ஒன்று இருக்கிறது, வேற்றுமையின் அடிப்படையில் அது பலவாக தெரிகிறது. இதில் ஒற்றுமையை நாம் வந்து சத்தியம்னு சொல்லலாமா, வேற்றுமையை சத்தியம்னு சொல்லலாமா? எது உண்மைன்னு பார்க்கணும் இல்லையா? ஒற்றுமை உண்மைன்னா அங்கே ஒன்று தான் இருக்குது. வேற்றுமை உண்மைன்னா அங்கே ஒன்று இல்லை, பலதான் இருக்குது. ஒன்றொன்றும் இண்டிபெண்ட், தனித்தன்மையுடையது. அதனால் அது பேர் தனிமம் அப்படின்னு பேர். இது வந்து ஒரு சின்ன முன்னுரை.
ரொம்ப தீவிரமாக போகுதுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு போகிறேன். இது ஒரு இரும்பு துண்டு, ஸ்டீல். அது துருப்பிடிக்காதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு பேர் வச்சுட்டாங்க. ஸ்டெயின் ஆகாது. இது ஸ்டீல். ஸ்டீல்னா இரும்பு. இதை அப்படின்னு பேர் வைப்போம். இது உங்களுக்கு ஸ்டீல்னு தெரியாது இல்லையா? அதனால் நான் என்ன பேர் வச்சுருக்கேன்? இட். உங்களுக்கு ஏதாவது தெரியலனா இதுன்னு தானே சொல்வீங்க. இது அப்புறம் யாராவது சொல்லுவோம் அது வந்து லைட் பால் சார்ன்ற. அப்போ எதையாவது ஒன்று நீங்கள் காட்டினீங்கன்னா உங்களுக்கு அது என்னன்னு தெரியலன்னா என்ன பேர் வைப்பீங்க? இது. அது அது அப்படின்னும் போது என்னது? தத்து அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் தத்து. இது திஸ்ஸு, இது இத்து, இது ஹி. சமஸ்கிருதத்தில் இது, அது இங்கிலீஷில் இட்டு. இத்துங்கிறது இதுங்கிறது இட்டு. தது சமஸ்கிருதத்தில், அது இங்கிலீஷில் தட்டு. இட்டு தட்டு. சமஸ்கிருதம் எல்லாமே ஆங்கிலம் எல்லாமே சமஸ்கிருதத்துலேருந்து வந்த மொழி தான். சரிங்க. இப்போ நமக்கு இது ஸ்டீல்னு தெரியல, இதுக்கு பேர் என்ன வைக்கிறோம்? இட்டுன்னு வச்சுருக்கிறோம். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறான்? இதுலேருந்து குடம் பண்ணியிருக்கிறான். நாம் என்ன சொல்கிறோம்? இட்டு இஸ் பாட். லாங்குவேஜ் வந்துருச்சா? இன்னொருத்தன் பண்ணுறாத கரண்டி பண்ணிட்டான். இட்டு இஸ் லேடல். லேடல்லா லேடல்னு தெரியல, எல்இ போட்டுங்க. எல்இ. எல்இயா? லேடல். இன்னொருத்தன் இட் இஸ் என்ன போடலாம்? டிப்பர். அப்படி போடுறான். இப்படி சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் இட் இஸ் இட் இஸ் இட் இஸ்ன்னு சேர்க்குறோம். ஏன் அது சேர்க்காம சொன்னால் என்ன? உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் சுட்டி காட்ட வேண்டியிருக்குது இது இதுன்னு. அப்போது சுட்டி காட்டுவதற்காக இருக்கணும். நீங்கள் இல்லைன்னா ஜார் அப்படின்னு காட்டினீங்கன்னா அங்கே 4 பொருள் இருந்தால் உங்களுக்கு எதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ நாம் எதை காட்டுகிறோன்னு விரலையும் காட்ட வேண்டியிருக்குது, இட்டுன்னு காட்ட வேண்டியிருக்குது. இப்போ நம்ம ஆங்கில மொழியிலையோ அந்த தமிழில் இது பானை, இது சட்டி, இது சர்வம், இது கரண்டி அப்படின்னு இதுன்னு போட்டு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ இதுங்கிறது எது? இங்கே எல்லாத்துலேயும் பாட், லேடல், டிப்பர், ஜார்லாம் விகாரங்கள் அல்லது விசேஷணங்கள். விகாரம் அல்லது விசேஷணம். அப்போ இட் இஸ்ங்கிறது எது? இதானே? அப்போ இது எது? விகாரமா? இது விகாரமற்றது இல்லையா? இதனுடைய விகாரம் தானே இதெல்லாம். இது அப்போ என்னன்னு பேர் சொல்வீங்க? நிர்விகாரம். அப்புறம் அல்லது சரி. நம்முடைய மொழியிலேயே எதை சொன்னாலும்
இட்டுன்னு எதை சொல்கிறோம்? ஏதோ ஒரு மூலப்பொருளை தான் சொல்கிறோம் இல்லையா? அந்த மூலப்பொருள் இதுவாக இருக்கிறது. மூலப்பொருள் மூலப்பொருளை விட்டு நம்ம சொல்லியிருக்கிறோமா? இட் இஸ் சேர் அப்படின்னு சொல்லும்போது இட்டுங்கிற ஒரு மூலப்பொருள் இப்போ சேராக இருக்குது. சேராக இருக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? இட்டாக இருந்தது. அப்போது இந்த ஜகத்து ஒரு மூலப்பொருள்லேருந்து வந்திருக்கணும் இல்லை? அப்போது இட் வாஸ், த ஜகத் வாஸ் அக்ரே இட்டு. இந்த ஜகத்து முன்பு இதுவாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம். அதை இதுன்னு சொல்லாமல் சமஸ்கிருதத்தில் சத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தாக இருந்தது. இந்த சத்து இது இப்போ இந்த நிர்விகாரியான இந்த ஸ்டீலுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்குறோம்? சத் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சத்துங்கிற வார்த்தை தான் இட் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய மொழியில் நாம் பார்க்கும் பொருள் எல்லாம் இது இது இதுன்னு பிரம்மத்தை சொல்லிவிட்டு தான் அதனுடைய விகாரத்தை சொல்கிறோம். இங்க வா. இது மஞ்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரம்மம் மஞ்சு. எல்லா மொழியிலுமே கடவுளை சொல்லிவிட்டு தான் மற்றவங்களெல்லாம் சொல்கிறாங்க. கடவுள் தான் இந்த வடிவத்தை விசேஷம் எடுத்திருக்கிறார். அவர் நிர்விசேஷி, அவர் நிர்குணம். சரி, இங்கே இருடா. இந்த ஸ்டீல் இதில் இருக்கா இல்லையா? இதில் இருக்கா இல்லையா? இதில் இருக்குது இல்லையா? அப்போ காரணம் காரியத்தில் நீங்காமல் இருக்குது இல்லை? காரணம் காரியத்தில் நீங்காமல் இருக்குது. இதெல்லாம் காரியங்கள், ப்ராடக்ட்ஸ். அதில் காரியம்னு சொல்கிறோம். இது காரணங்கிறோம். இந்த காரியங்களில் காரணம் முழுக்க முழுக்க இருக்குதா இல்லையா? ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் விட்டு இருக்குதா? இந்த கரண்டில் கொஞ்சம் இடத்துல ஸ்டீல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஸ்டீல் உள்புறம் தான் இருக்குது சார், வெளியே இல்லைன்னு சொல்ல முடியுமா? உள்ளும் புறமும் மேலும் கீழும் ஸ்டீலை தவிர ஏதாவது இருக்குதாங்க? ஸ்டீலை தவிர ஏதாவது இருக்குதா? இருந்தாலும் அதை ஸ்டீல்னு சொல்ல மாட்டேங்கிறோமே. ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? நமக்கு முக்கியத்தை எதை கொடுக்குறோம்? விகாரத்துக்கு கொடுக்குறோம், விசேஷணத்துக்கு கொடுக்குறோம். நிர்விசேஷியை நாம் மறந்து விடுகிறோம். மறந்து விடுவோம்னு நம்ம மறைக்கப்படுகிறது. ஸ்டீல் கரண்டியால் மறைக்கப்படுகிறது. மரம் யானையால் மறைக்கப்படுகிறது. மரத்தை மறைத்தது மாமத யானை. மரத்தை கரண்டியை பார்த்தா ஸ்டீலை காணும், ஸ்டீலை பார்த்தா கரண்டியை காணும். இப்போ பார்க்கிறவனுடைய தோஷந்தானே. அவன் பிராந்தியினால் நிர்விசேஷத்தை விசேஷமாக பார்க்குறான். இப்போ காரணம் எப்பொழுதும் காரியத்தோடு இல்லை, காரியமாக இருக்கிறது. காரியத்தோடுன்னா உடனாக இருக்குதுன்னு அர்த்தம். காரியமாக இருக்கிறது அப்படின்னா இவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? சாட்சாத் பிரம்மம். உட்காந்துக்க. இதுதான் சத் விசாரத்தில் நாம் எடுத்துக்கிற முக்கியமான உபபத்தி. உபபத்தின்னா தர்க்க ரீதியாக விளக்குகின்ற முறை. இப்போ இந்த முறையில் நம்ம பன்மையும் ஒத்துக்கிறோம், ஒருமையும் ஒத்துக்கிறோம். பன்மை இருக்கிறது, அதெல்லாம் விசேஷணங்கள், அதெல்லாம் பேதங்கள். என்னென்ன பேதம்? சஜாதிய, விஜாதிய, சுகத பேதம். இப்போ இதில் பார்த்தா சுகத பேதம் இருக்குது. வாயு, கழுத்து, வயிறு எல்லாம் இருக்குது. இப்போ சுகத பேதம் இருக்குது. இப்போ இதுக்கும் விஜாதிய பேதமும் இருக்குது, சஜாதிய பேதமும் இருக்குது. ஏன்னா ஸ்டீலுங்கிறதுனால சஜாதிய பேதம். இது வேற ஷேப்பு, இதனுடைய பயன் வேறங்கிற விஜாதிய பேதம். பேதங்கள் எல்லாமே விகாரங்கள். வேற்றுமையில் தான், விகாரங்களில் தான் வேற்றுமை இருக்கிறது. விகாரங்கள்னால் அது எடுத்துக்கிற ஷேப்பில் தான் வித்தியாசம் இருக்குது, தவிர மூலப்பொருளிலே எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இது தாங்க அத்விதீயம். அந்த பொருள் தான் நீன்னு அப்படி சொல்கிறார். அப்போ அவர் எல்லாத்தையும் தான் குறிப்பிடுறார். ஆத்மா மட்டும்தான் பிரம்மம்னு சொல்லலை,
உன் சரீரமும் பிரம்மம் தான் சொல்கிறாரு. ஒரு நான் இறந்து போனாலும் அந்த இறந்த பிணமும் பிரம்மந்தான் இல்லையா? இறந்த பிணமும் பிரம்மந்தான், இறந்த பிணமும் ஆத்மாதான். இப்படி நம்ம ஒரு விசாரத்தை புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ பேதங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு விசேஷனம் விசேஷனம் அப்படிங்கிறத விசேஷிய விசேஷனம் அப்படின்னு சொல்லி, இதுக்கு நடுவில் இன்னொரு ஆர்குமெண்ட். இதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் பின்னாடி வச்சுக்க போகிறீங்கிறத நீங்கள் தான் நோட்ஸ் எடுத்து தான் வச்சுக்கணும். இது ரெக்கார்டடாக இருக்கிறதுனால யூடியூப்பில் எப்போ போட்டு கேளுங்க, அப்புறம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் சாங்கியர்கள் எண்ணிக்கையை போட்டு பார்க்குறாங்க. அவங்க எண்ணிக்கைப்படி 24 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பேதத்தின் அடிப்படையில் 24 சொல்கிறாங்க. சில பேதங்களை அவங்க பேதமாக பொருட்படுத்துவதில்லை, அதை ஒன்றிலே போட்டுடுறாங்க. அது அவங்களுடைய ப்ரராகேஷன், அவங்களுடைய இஷ்டம். அது 24 போட்டுக்கலாம், 30ன்னு வச்சுக்கலாம். இப்போ இது நம்ம ரெண்டுத்தையும் 1ன்னு போட்டுக்கிட்டாலும் தப்பு இல்லை, 2ன்னு போட்டுக்கிட்டாலும் தப்பு இல்லை. அது நம்மளுடைய ப்ரராகேஷன், என்னுடைய முன்னுரிமை, என்னுடைய உரிமை. சாங்கியர்களுடைய பிரகிருதி தத்துவத்தில் 24, அது அவங்க பிரகிருதின்னு சொல்கிறாங்க, பிரதானம்னு சொல்கிறாங்க. அதுதான் பிரதானங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, புருஷனை பிரதானம் இல்லைங்கிறாங்க, அது முக்கியம் இல்லைங்கிறாங்க, கடவுளே முக்கியம் இல்லைங்கிறாங்க, பிரகிருதி முக்கியங்கிறாங்க. இந்த எண்ணிக்கைக்கு அடிப்படை என்ன? எதன் அடிப்படை 24 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், பஞ்சப்பிராணன்கள் அல்லது தன்மாத்திரைகள் 20 ஆச்சு. அப்புறம் மனம் ஒன்று சேர்த்து 24 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்தூல பஞ்சபூதங்களை எங்கே விட்டீங்க அப்படின்னா, அவங்க இந்த தன்மாத்திரைகளில் நாங்கள் சேர்த்துக்கிறோம். தன்மாத்திரைகள் 5 தான். இதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு இல்லாம. தன்மாத்திரைகள் 5 தாமசகுண தன்மாத்திரைகள் ஸ்தூல பிரபஞ்சமாக, ஸ்தூலாகாயமாக, வாயுவாகலாம் இருக்குதுன்னு நம்ம படிச்சிட்டோம். இப்போ அதனால் இந்த ஸ்தூலத்தை கொண்டு போய் சூக்ஷ்மில் போட்டோம்னா, அப்படி அவங்க தனியாக ஸ்தூலத்தை சூக்ஷ்மமாக பிரிக்கலை. அது அவங்களுடைய முன்னுரிமை, அவங்களுடைய உரிமையை எடுத்துக்கிறாங்க. இப்போ அவங்க கணக்குப்படி மொத்தம் 24. இந்த 24 சேர்க்கும் பொழுது பலவிதமான புது புது விசேஷங்கள்லாம் வரும், புதுசாக வரும். இப்போ நாங்கள் இந்த குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி, அதில் சமைக்கிறது முக்கியம் இல்லை, கோமாளி தான் முக்கியம். அவங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு பதார்த்தத்தை இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய துணியை எடுத்து மூடுறாங்க, எல்லாம் திறக்கிறாங்க. எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. ஒரு பூசணிக்காய் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் 4-5 பொருள் எல்லாம் இருக்குது. இதை வைத்து கொண்டு நீங்கள் சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் விதவிதமாக சமைக்கிறாங்க, அவங்க பாராட்டுறாங்க. இது அவுட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறார் ஒருத்தர். தேவலோகத்துக்கு சமமா அப்படின்லாம் சொல்கிறார். இதெல்லாம் ஷோ. அடிப்படை பொருட்கள் குறைவாக இருந்தாலும் அதனுடைய கலப்புனால நீங்கள் எத்தனை ஒன்றா உண்டாக்கலாம் இல்லையா? அது எண்ணிக்கையற்றதாக அது போகுது. அப்போ எண்ணிக்கையற்றது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம உண்மையை எடுத்துக்க முடியாது. உண்மையிலே எத்தனை பொருள் கலக்கப்பட்டதுன்னு பார்த்தா போதும். ஒன்றையும் பார்த்து அப்படியே வியந்து இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்றுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தோம்னா, அப்போ செய்தவன் பார்த்து யோசிப்பான், நல்லா ஏமாற்றிட்டேன் நான். இருக்கிறது 4 பொருள், அதை வச்சுக்கிட்டு நான் 20 பொருள் வச்சுட்டு இருக்கிறேன். வியாபாரம் களை கட்டுது, அவங்க தேடி தேடி வாங்குறாங்க. ஸ்டீல் கடையில் நீங்கள் போனீங்கன்னா பாத்திரத்தை அவங்க இந்த கரண்டி சரியாக இருக்குங்க, இந்த கரண்டி சரியாக இருக்கும், இல்லை இந்த தட்டு அப்படின்லாம் போகிறாங்க. அவன் கடைக்காரன் என்ன பண்ணான், இரும்புக்கு எப்படி விலை போகுது பாருங்க. ஒரே இரும்பு 1 கிலோகிராமை இப்படி வளைச்சோம்னா 100 ரூபா, இப்படி இழுத்தோம்னா 250 ரூபா. முட்டாள் ஜனங்க இல்லை, விகாரத்துக்கு காசு கொடுத்துட்டு போகிறாங்களே. இப்போ
அவன் கணக்குப்படி அந்த கடையில் இருக்கிறதெல்லாம் இரும்பு வேலை தான். இரும்பு கடைக்காரன் வந்தான்னா என்ன கேட்பான்? எனக்கு வியாபாரம் படுத்துருச்சிங்க, ஏதாவது ரேட் போடுங்கன்னாக்கா, சார் இரும்புக்கு தான் நான் கொடுக்க முடியும், இது அடுப்புக்குன்ட்டும் கரண்டிக்குன்னு நான் விலை போட முடியாது. இரும்பு ஒன்றா எடுத்துக்கிட்டுமா, நான் பொழைச்சி போகிறேங்கண்ணா, கிலோ 30 ரூபா ஓகேவா அப்படின்னு சொல்லி அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். ஆனால் நம்ம இப்போது எது சத்தியம்னு பாருங்கள். இரும்பு கடைக்காரன் எடைக்கு தூக்கிட்டு போனது தான் சத்தியம். நாமெல்லாம் மித்தியாவுக்கு உண்மைத்தன்மை கொடுத்துட்டோம். விகாரங்கிறதெல்லாம் மித்தியா. அது பேர், விகாரத்துக்கு பேர் மித்தியா. அந்த விகாரத்துக்கு காரணமான பொருள் பேர் சத்தியம். ஸ்டீல் சத்தியம், விகாரம் மித்தியா. இப்போ மித்தியா மித்தியான்னா என்ன அர்த்தம்? சத்தியம்தான் அர்த்தம். மித்தியான்னு எது சொல்கிறீங்களோ விகாரத்தை நீங்கள் குறிப்பிடணும். இட் ஈஸ் கரண்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? கரண்டிங்கிறது விகாரம். அப்போ இட்டுங்கிறது அங்கே இருக்குது. எப்பொழுதுமே விகாரம் என்று சொல்லக்கூடிய மித்தியா சாட்சாத் சத்தியமே. மித்தியாவுக்கும் சத்தியத்தின் மரியாதையை கொடுத்து ஆகணும். அவன் கொடுத்தாதான் அவன் அத்வைதத்தில் இருக்கின்ற வேதாந்தி, அவன் தான் ஞானி. யாரை பார்த்தாலும் பிரம்மஸ்வரூபமாக பார்க்கணும். பிரம்மம் வதிஷ்யாமி மாமா பிரம்ம நிராகரோத். என்னை தயவுசெய்து பிரம்மம் என்னை விலகி செல்லக்கூடாது, நானும் பிரம்மத்திலிருந்து விலகாது இருக்கட்டும். அப்படிதான் நீ சொன்ன. நிராகரோத். என்னை இந்த பிரம்மம் நிராகரிக்காது இருக்கட்டும், நானும் அந்த பிரம்மத்தை நிராகரணம் செய்யாமல் இருக்கட்டும் அப்படின்னு அவன் சொல்கிறான். மாணவனுடைய வேண்டுதல்லாம் எப்படி இருக்குது பாருங்க, எங்கேயோ போயிடுது சாந்தி பாடம். நாம் பார்க்கின்ற இடம் எல்லாமே, எல்லா விகாரங்களுமே நிர்விகாரி தான், நிர்விசேஷமான ஒன்று தான் விசேஷணங்களாக தெரிகிறது. எதனால் நாம் நிர்விசேஷமான மூலப்பொருளை பார்க்க தவறி விடுகிறோம்? அது தேடிக்கிட்டே இருக்கிறோமே, கடவுள் எங்கே, கடவுள் எங்கே, பிரம்மம் எங்கே, பிரம்மம் எங்கே, ஆத்மா எங்கே, ஆத்மா எங்கே இப்படின்னு தேடுறமே. ஏன்னா உங்களுடைய கவனம் எல்லாம் நவசங்கியானாம், நாங்கள் 9 பேர் மட்டுமே இருக்கிறோம் என்று இந்த 10 பேரில் ஒருத்தன் நினைச்சிட்டான். பார்த்தீங்களா? அவன் தன்னை தேடிக்கொண்டிருக்கிறான். ஏன்னா அவன் மனம் முழுக்க இருப்பது 9 தான், இருப்பது 9 தான். அப்போ நவசங்கியான 9 மட்டுமே இருக்கின்ற எண்ணிக்கையில் அவன் மூழ்கி விட்டான். அது முக்கியத்தே, மோகப்பட்டு விட்டான். அவன் புத்தியில எட்டவே மாட்டேங்குது 10 இருக்குதுன்னு. பயம், தாபம் அப்படியே தகிக்குது அவன் உடம்ப. அந்த தாபம் அவனுக்கு உண்மையை பார்க்க விடாமல் செய்யுது. அந்த தாபம் பயம். அந்த பயம் இருக்கின்ற வரை அவன் 10வது ஆளை பார்க்கவே மாட்டான். அது வரைக்கும் அவன் பயத்தினாலே 10ஐ 9ஆகத்தான் பார்க்கிறான். உங்களுக்கு கதை தெரியுது இல்லை? இப்போ நான் சொல்கிற கதை 10ஐ 9ஆக பார்க்கிறான். அது பேர் வித்யாரண்யர் பிராந்தி தத் நவசங்கியானாம். 9 தான் இருக்கின்ற பிராந்தியினால் அவன் மூழ்கடிக்கப்படுகிறான். முக்கியத்தே, பகவான் கிருஷ்ணனோ பகவத்கீதையில் முக்கியத்தே, மோகம் அடைந்து விட்டான். மோகம்னா புத்தி நாசம், புத்தி சரியாக செய்யவில்லை. ஸ்மிருதி விப்ரமஹ அப்படிங்கிறார். அவருடைய நினைவே பிரமை பிடிச்சி போச்சு. ஸ்மிருதி விப்ரமஹ, ஸ்மிருதி விப்ரம் சாத். அதனால் என்ன ஆச்சு? புத்தி நாசக, புத்தி நாசாத் வினஷ்யதி. பகவான் சொல்கிறார், நாம் எல்லாம் விப்ரமஹ, நவசங்கியானாம் விப்ரமஹ, விகாரங்களிலே நாம் மூழ்கிவிட்டோம். விகாரங்கள் நல்லை கவர்ச்சி பண்ணுகிறது. ஏன் கவர்ச்சி பண்ணுதுன்னா, நம்முடைய புத்தி, நம்முடைய இன்டலெக்ட், இட் வில் ரெஸ்பாண்ட் டு ஒன்லி ஸ்பெஷாலிட்டிஸ்.
ஒன்லி டு விகாரம். புத்தியினால் விகாரத்தை தான் பார்க்க முடியும். விகாரமற்ற நிர்விகார பொருளை புத்தி கவனிக்காது. ஏன்னா அது டிசைன் அது மாதிரி. விகாரத்தை பார்ப்பதுக்கு தான் நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். ரோபாட்டில் எல்லாம் கூட அது பொருளை வந்து சேகரித்து பிரிக்கணும்னு வைங்க. இப்போ சார் கூட ஒரு ரோபாட் வச்சுருக்கிறார். அது அரிசிலேருந்து கல்லை பொறுக்குது, வேகமாக பொறிக்குது. ஒரு செகண்டில் 1000 அரிசியிலேருந்து ஒரு கல்லை பொறிக்குது. அந்த வேகத்தில் அது வேலை செய்யுது. அதுக்கு பேதத்தை கண்டுபிடித்து தானே அறிவு கொடுத்துருக்குறீங்க. அது கண்ணும் கருத்துமா என்ன பண்ணுது? வெள்ளையிலேருந்து கருப்பை பார்க்குறதே தானே இருக்குது. இது வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா. அதுக்கு முன்னாடி வெள்ளையும் இல்லாத கருப்பும் இல்லாத பொருள் வந்ததுன்னா அதுக்கு தெரியுமா? ஒரு அரிசிக்கும் ஒரு கல்லுக்கும் இடையில கேப் இருக்குது. அந்த கேப் அது கவனிக்குதா? கவனிக்காது இல்லையா? அப்போ இமேஜ் ப்ராசஸிங் ஒரு கம்ப்யூட்டரோ எந்த ஒரு பொருளோ அதுக்கிட்ட நம்ம என்ன கொடுத்துருக்குறோம்? வேற்றுமையை கவனி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். நம்முடைய புத்திக்கும் வேற்றுமை கவனிக்கின்றதை தான் கொடுத்துருக்குது. ஏன்னா நம்ம பிழைக்கணும், இந்த சரீரத்தை காப்பாற்றணும்னா என் இனம் எது, வேற்று இனம் எது, எது உண்பது, எது உண்ணக்கூடாதது, எது மேலே எது கீழே, நான் யார், இதெல்லாம் பேதப்படுத்தி பார்க்கணும். என்கிட்ட என்னென்ன பேதம் இருக்கிறது, ஏன் கை இன்னைக்கு வெள்ளையாக போயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் புத்தி இருக்குது. இப்போ புத்தின்ற ஒரு கருவியை வைத்துக்கொண்டு நாம் நிர்விசேஷத்தை அறியவே முடியாது. விசேஷத்தை அறிவதுக்கு தான் அதுக்கு தகுதி இருக்குது, யோக்கியதா. அதுக்கு தான் அது யோக்கியதா. அது ஒழுங்காக வேலை செய்யுது. ஆனால் அந்த விவேகத்தின் மூலம்தான் நாம் இப்போ சத்து விசாரத்தினால ஸ்டீல் இட் ஈஸ் அந்த இட்டுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் தத்து அவர் சொல்கிறார். தொமசி தத்துங்கிறது அந்த ஸ்டீலு, அதை நம்ம சொல்லி தொமசி. இப்போ நான் சொல்கிறேன் ஏ பாட் தத்து தொமசி. இதுதானே இது ஒன்று தானுங்க. தத்து தொமசி. அப்போ இட் ஈஸ் பாட்டுன்னு சொன்னான்னு அர்த்தம். இதை நம்ம மனசில் வச்சுட்டு இருக்கிறோம். இது தான் இது அப்படின்னு. நமக்கு இன்னும் லாங்குவேஜில் கிளியராக சொல்லியிருக்குது. ஒரு நாளும் இந்த இட்டை நம்ம கவனிக்கிறதே இல்லையே. அப்போ அர்த்தம் தெரியாமலே எத்தனை வார்த்தை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் பாருங்க. இதுதான் அது. இது என்ன புது வளையல் அப்படின்னு. சார் நேற்று போட்டிருந்தல்ல சார், அதை தான் அழித்து இப்படி மாற்றிட்டேன் அப்படின்னு. ஓ அதுதான் இதுவா அப்படின்னு கேட்குறேன். அது போயிடுச்சு, இது வந்துடுச்சா? ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது அழிஞ்சே போச்சு, இது புதுசாக வந்துடுச்சுன்னு. விகாரத்தை தான் மாற்றிருக்கிறோம். சோயம் தேவதத்தா. அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன். இப்போ உங்களுக்கு தத்துவமசியினுடைய வாக்கி விருத்தி புரியுதா? இப்போ நம்ம புத்தி எப்பொழுதுமே விசேஷணங்களை பார்ப்பதனால நிர்விசேஷத்தை பார்க்க தவறுகிறது. மூலப்பொருளை அது பார்ப்பதற்கு அந்த டிசைனில் இல்லை. இருந்தாலும் அதில் இல்லாததை குருவும் சாஸ்திரமும் கொடுக்கின்றது. புத்தியிடம் தானாக பெற முடியாத ஒரு விஷயம் இருக்கிறது. நிர்விசேஷணத்தை அது பார்க்க தெரியல, ஆனால் அது அறியும் தன்மை இருப்பதனால அதுக்குள்ளேயே ஒரு ப்ரோக்ராமை நம்ம புதுசாக ரைட் பண்ணுறோம். ஒரு புது அல்காரிதத்தை நம்ம புத்திக்கு கொடுக்குறோம். இது வரைக்கும் ஏ புத்தியே, வேற்றுமைகளை பார்த்து கொண்டிருந்தவனே, இப்பொழுது உனக்கு புதுசாக ஒரு முறையை சொல்லித் தருகிறேன். வேற்றுமைக்குள் இருக்கின்ற ஒற்றுமையை தேடு அப்படின்னு ஒன்று எழுதி கொடுத்துட்டோன்னு வைங்க. அப்புறம் புத்தி இந்த மிஷின் என்ன பண்ணோம்? சுறுசுறுப்பாக இனிமேல் எவ்வளோ வேற்றுமை இருந்தாலும் அதுக்குள்ளே அது ஒற்றுமையை தேடும். இப்போ நமக்கு இப்போது தத்துவமசின்ற வேதாந்த ஞானத்தினால வேற்றுமையை புறக்கணித்து ஒற்றுமையை எப்பொழுதும் பார்க்கின்ற, ஒருமையுடன் நினது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இந்த ஒருமை அப்படின்றது அந்த இன்டெகிரிட்டி,
காங்குரிட்டி, இன்வேரியபிலிட்டி, அன்வயம், சமன்வயம், இதை நம்ம பார்க்குறோம். இந்த சமன்வயத்தை பார்க்கணும். எல்லாவற்றிலும் சமமாக இருக்கிறது. இதைத்தான் சமன்வய அத்தியாயம்னு வியாசர் தன்னுடைய சூத்திரத்துக்கு சதுசூத்திரிக்கு பேர் வச்சிருக்கிறார். சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமாக சயின்ஸையும் இதையும் ஒப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா நம்ம லாஜிக்கலாக புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்பொழுதுமே பிரம்மத்தை விட்டு நாம் விலகாமல் இருப்போம். நிராகுரியாத். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷம்னு வச்சுங்களேன், கெமிஸ்ட்ரியில் தீவிரமாக ஆராய்ச்சி நடந்தது. ஒவ்வொரு சமயத்தில் ஒரு தீவிரமாக இருக்கும். திடீர்னு அவங்களுக்கு ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான்னா எல்லாரும் அதே அதில் ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ ரிசர்ச் எல்லாமே இந்த டேட்டா மேனேஜ்மெண்ட்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இப்படிலாம் போயிட்டுருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி செமிகண்டக்டர், அப்புறம் இன்னொருத்தர் சூப்பர் கண்டக்டர். ராஜீவ்காந்தி பீரியடில் சூப்பர் கண்டக்டருக்கு பல கோடி ரூபாய் அவர் கொடுத்தார். ஆனால் உருப்படியாக ஒரு ரிசர்ச்சும் வரவே இல்லை. அவர் நினச்சார் சூப்பர் கண்டக்டருங்கிறது ஒரு பேண்ட் வேகனுங்கிறாங்க. எல்லோரும் போனால் அந்த பேண்ட் வேகனில் சேர்த்துக்குவாங்க. பேண்ட் வேகனுங்கிறது ஒரு கிராமத்து இன்னொரு கிராமத்துக்கு போகும்போது ஒத்தையாக போக மாட்டாங்க. ஏன்னா திருடர் பயம் இருக்கும், வழியில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், சாப்பிட்றதுக்கு பொருளை கொடுத்து வாங்கிக்கலாம், நீ சாம்பார் கொடு நான் இட்லி கொடுக்குறேன் அப்படின்னு. அதனால் குடும்பங்கள் ஒரு வேகன், ஒரு கூடாரம் போட்ட வண்டியில் போவாங்க. அது வரிசையாக போகும். அப்போது ஒரு பேண்ட் வேகன் போதுன்னா சரி இப்போ நம்மளே போய்க்கலாம், இப்போ போட்டாக்கா அதுக்கப்புறம் நம்ம அந்த ஊர் போய் சேர முடியாதுன்னு அதை சேர்ந்துக்கிறோம் இல்லையா, அது பேர் பேண்ட் வேகன் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ். அந்த மாதிரி சயின்ஸ்லேயும் ஒரு பேண்ட் வேகன் இருந்தது. அந்த காலத்தில் பியூர் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு போட்டி. எலிமெண்ட் அப்படின்னா எலிமெண்ட் அப்படின்னு சொன்னால் எளிமையானதுன்னு அர்த்தம். சொல்லு கூட ஒரே மாதிரி. சொகத பேதமற்றது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் சொகத பேதம் இருக்குது, இதுலேயும் சொகத பேதம் இருக்குது. எதை எடுத்தாலும் சொகத பேதம். இதில் வாய், கழுத்து, வயிறு என்ன சொகத பேதம். சொகத பேதம் இல்லாத ஒரு பொருள் வேண்டும். அதை போல் இன்னொன்று இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட தனித்தனியாக இருக்கிற பொருள் எத்தனை இந்த உலகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது தங்கம் அப்படின்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சான். தங்கத்தில் சொகத பேதம் இருக்குதா? தங்க கட்டி கொடுக்குறேன், அன்னை உடைச்சி எங்கே பார்த்தாலும் தங்கம் தான் இருக்குது. இப்போ தனக்குள்ளே எந்த வேற்றுமையும் இல்லாத ஒரு பொருள், அதை தனிமம். இப்போது இந்த பொருள் எடுத்துக்கிட்டோம்னா இதில் சொகத பேதம் இருக்குது. இது உரைன்னு தனியாக எடுத்து வச்சிடலாம், சாக்லேட்டுன்னு தனியாக வச்சிடலாம், அதில் கோகோ அப்படிங்கிற பொருள் எடுத்துடலாம், அப்புறம் சுகருங்கிற பொருள் எடுத்துடலாம். அப்போ இது தனிமம் இல்லை, இது ஒரு கூட்டுப்பொருள். எதை எடுத்தாலும் கூட்டுப்பொருளாக இருக்குது. இதுவும் ஒரு கூட்டுப்பொருளாக இருக்குது, இது ஒரு கூட்டுப்பொருளாக இருக்குது. சயின்டிஸ்ட் கூட்டுப்பொருள் இல்லாமல் தனிப்பொருளாக இருக்கிற பொருள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குதோ அதுதான் பிரபஞ்சத்தின அடிப்படை கற்களாக இருக்கும். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் த காஸ்மாஸ் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அப்போ தேடும்போது தங்கம், அப்புறம் வெள்ளி, அப்புறம் மெர்க்குரி, மலமலன்ட்டு எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதாவது ஒரு பொருள் எடுக்க வேண்டியது, அதை நல்லா சூடுபடுத்த வேண்டியது. சூடுபடுத்திட்டு அதில் இருக்க பொருளெல்லாம் ஆவியாக்கிறது போகிறது, கடைசியில் மிஞ்சறது பார்க்குறாங்க. மிஞ்சறதுல பார்த்தோம்னா அதில் இன்னும் அது மறையாமல் அது மட்டும் இருந்ததுன்னா இது தனிமம் அப்படின்னு எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிற போது 20லேருந்து அப்புறம் 25, 30, 50, 60 வரைக்கும் வந்துடுச்சு. இந்த 60 தனிமங்களும் இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுக்கு ஏதாவது பேர் கொடுக்கணும் இல்லையா, அதனால் அதுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. தங்கத்துக்கு ஆரம்னு பேர், தமிழையும் ஆரம் தான் சொல்கிறாங்க, அதனால் ஏயு அதுன்னு பேர் வச்சாங்க, ஆரம் ஏயு. வெள்ளிக்கு அர்ஜென்டம்னு பேர், அதனால் வெள்ளிக்கு இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரியில் ஏஜி. மெர்க்குரிக்கு ஹெச்ஜி, டின்னுக்கு எஸ்என், நம்ம டின்னுங்கிறோம்,
SN ஸ்ட்ரான்சியம். லெட்டுக்கு யார் சொன்னது பிபின்னு? யார் சொன்னது? கெமிஸ்ட்ரி வாதியார் சொல்கிறார். பிளம்பம். லெட்டுக்கு பேர் பிளம்பம். அதனால தான் அவங்களுக்கு பேர் பிளம்பர்னு பேர். அந்த காலத்தில் குழாயெல்லாம் லெட்டில் தான் செய்வாங்க. ஈய பைப்பில் தான் வச்சு போட்டு மர போடுவாங்க, பிளம்பம். இப்படி அவங்க வந்து எல்லாத்துக்கும் பேர் கொடுத்தாங்களா. இந்த பேரெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது இந்த தனிமங்களெல்லாம் இன்டர்நேஷ்னல் கெமிக்கல் சொசைட்டி ஒன்று வந்தது. இப்போ எப்படி பொட்டானிக்கல் சொசைட்டி இருக்கிற மாதிரி இன்டர்நேஷ்னல் கெமிக்கல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு ஒன்று வந்தாச்சு. ICBN அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர், பயாலாஜிக்கல் நாமன்கிளேச்சர். அவங்க இதெல்லாம் வகைப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படியோ போட்டு பார்க்குறாங்க. பார்த்தோம்னா இப்படி சொல்லுங்கள், சிலதெல்லாம் காரத்தன்மை இருக்குது, சிலதுக்கு வந்து அமிலத்தன்மை இருக்குது, சிலதுக்கு வந்து காரம் அமிலம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது, நியூட்ரல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ 3 போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த 52 62ஐயும் 3 போட்டான். அதனால் மும்மை என்ற ஒரு ஃபிலாசபி வந்துடுச்சு. இந்த உலகத்தில் எல்லாமே மும்மையாக இருக்கிறது. கனவு, நனவு, உறக்கம் 3, சூல சூக்ஷ்ம காரணம் 3, இப்படி ஒரு நம்பர் கிடச்சிடுச்சுன்னா போதும். உலகத்தில் எல்லாருமே அவங்கவுங்க ஃபிலாசபிக்கு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. 3 தான் உலகத்தில் அப்படின்னு. இப்போ நம்ம தமிழ் புலகம் அப்படி தானே சொல்லலாம். அன்பு என்பது 3, கருணை என்பது 3, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் பாடுறார். அப்புறம் ஒருத்தர் வர்றாரு, இந்த 3 மாதிரி ஒன்றும் தெரியலையே, இன்னும் நிறைய குணங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்குதே, அந்த 3க்குள்ளே போட முடியாமல் இருக்குதே அப்படின்னு. சரி, வேற எப்படி தான் வைப்பேன் நீ வெய் அப்படிங்கிறார். இந்த 3ஐயும் அப்படி விரித்து பார்த்தோம்னா இந்த 3 நடுவில் ஷேடு இருக்குது. அந்த 3 அப்படி முடிஞ்ச உடனே, அந்த ஷேடு முடிஞ்ச உடனே, எக்ஸ்ட்ரீம் ஷேடு வந்த உடனே மறுபடியும் அடுத்த போட்டியில் தான் போட வேண்டியது. அது போட்டோம்னா அப்போ 8 வருது. ஒரு ரோல் இருக்கிறதெல்லாம் 8. அமிலத்தன்மை, காரத்தன்மை, அமிலத்தன்மை, காரத்தன்மை, எக்ஸ்ட்ரீம் காரம் வந்த உடனே அதுக்கப்புறம் அமிலத்தன்மை வருது, அதை கொண்டு போய் இங்கே போடுறாங்க. அப்புறம் பார்த்தா அமிலத்தன்மைகள்லாம் ஒரு வரிசை உண்டாகுது, காரத்தன்மையெல்லாம் ஒரு வரிசை உண்டாகுது. அந்த பெட்டி அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்குது. இப்படி பார்த்த உடனே ஓ 8 வச்சா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்போ 7 தான் அடிப்படை தத்துவம், 8வது வந்து முதல் தான் 8வதாக இருக்கிறது அப்படின்னு அவங்க பேர் வச்சாங்க. அது பேர் ஆக்டேவியன் பிரின்சிபிள். முதல் பிரின்சிபிள் பேர் ட்ரையாட்ஸ். இது கெமிஸ்ட்ரியினுடைய ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் ஆக்டேவியன் பிரின்சிபிள். ஆக்டேவியன் வந்த உடனே ஹார்மோனி போட்டில் ஆக்டேவ் தானே இருக்குது, எந்த ஆக்டேவில் பாடுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறேன். விஜய் அன்னைக்கு என்ன ஆக்டேவில் பாடினாங்க? டியா? என்னங்க? எஃப். ABCDங்கிற மாதிரி அவங்க CDEFA அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. C மேஜர், D மேஜர், இது ஒரு ஆக்டேவுங்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னா ஹார்மோனி போட்டியில் வெள்ளையாக கட்டைங்க இருக்கும், கருப்பாக இருக்கும். இந்த 7 கட்டைக்குள்ளே கொஞ்சம் கருப்பு கட்டையும் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆக்டேவுங்கிறாங்க. சாலேருந்து கீழ், சாலேருந்து மேல். சப்தங்கள், சப்த உலகங்கள், சப்த ஸ்வரங்கள், சப்த ஒளி. ஏன்னா விப்கியாரில் 7 இருக்குது இல்லை, 7 நிறங்கள். பிரபஞ்சமே 7 ஆயிருக்குது. முதல்ல 3ன்னா இப்போ 7ங்கிறான். அப்போ பேண்ட் வேகன் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னவோ ஒரு ஹார்மோனி இருக்குது. மக்கள் எல்லாத்தையும் ஒரு ஹார்மோனி தேடுறாங்க. எல்லாத்துலேயும் ஒரு ஹார்மோனைஸ்டு கண்டிஷன். கடவுள் அப்படியே ஹார்மோனியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார். கண்ணாபின்னான்னு ஒரு ரேண்டமாக படைக்கலை, ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஹார்மோனியில் படைக்கிறார் அப்படின்னு. அதனால் அந்த நாத பிரம்மம் ஹார்மோனியாக இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, இந்த 7 இப்படி போட்ட உடனே இந்த போட்டு வச்சவர் யார் பேர்? மெண்டலீவ்னு பேர். அவர் ரஷ்யன் சயின்டிஸ்ட். கிரெகர் மெண்டலீவ் அல்ல, இட்டாலியன் மெண்டலீவ். அவர் நிறைய போட்டி காலியாக விட்டார். இந்த ஆக்டேவில் போடும்பொழுது நிறைய பெட்டிக்கு இன்னும் கண்டுபிடிக்கல அந்த தனிமத்துக்கு எலிமெண்ட்டுன்னு பேர். அது சொகத பேதம் இல்லாதது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சொகத பேதம் இல்லாத ஒரு பொருட்கள் எத்தனை அப்படின்னா விஜாதியம் சஜாதியம் இருக்கும். சொகத பேதம் இல்லாதது எத்தனைன்னு பார்க்கும்பொழுது சில பெட்டிகள்லாம் காலி விட்டார். அந்த பெட்டியை பின்னாடியெல்லாம் நிரப்பிட்டாங்க.
அது காலி பெட்டிக்கு என்னென்ன குணம்னு வேற எழுதி வச்சுட்டு போயிட்டார் அவர். அந்த வரிசைப்படி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு இவ்வளோ கலர் இருக்கணும், இவ்வளோ கனம் இருக்கணும், இது தண்ணீரோட இப்படி கலையும், இது ஆவியாகும், இது அமிலத்தில் கரைஞ்சா இந்த ரியாக்ஷன் கிடைக்கும், இதுக்கு இத்தனை விதமான உப்புகள் உண்டாகும், அதெல்லாம் கூட சொல்லியிருக்கிறார் எல்லாமே. அப்புறம் வேலன்ஸ் தியரி இதெல்லாம் உண்டாச்சு. இப்போ வேலன்ஸ் வரும்பொழுதும் ஆக்டேவ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உண்டு. ஒவ்வொரு அணுவுக்கும் மேல் கூட்டில் 8 இருந்தால் அது நிறைவாக இருக்கும், 8க்கு மேலே அது எலக்ட்ரானை எடுத்துக்கொள்ளாது. இந்த ஆக்டேவ் கரெக்டாக வந்துடுச்சு இல்லை? அப்போ இந்த பெட்டியில் இருக்கிறதெல்லாம் எலக்ட்ரான் ஷெல்லில் இருக்கிறது. கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஷீ இஸ் எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி. ஆமாம். ஒரு எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் எண்ணிக்கையில் தான் வருதுன்னு அடுத்த கண்டுபிடிப்பு வருது. ஜே தாம்சன் வந்துட்டார். கோல்டு லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் நியூக்ளியஸ் கண்டுபிடிக்கிறார், எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறாரு. சரி, இந்த கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் போதும். இப்போ நமக்கு என்ன வேணும்னா, இந்த பிரபஞ்சத்தை ஆக்குகின்ற அடிப்படை தனிமங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தா ஒரு 108 அப்படின்னு. ஏன் அதுக்கு 108க்கு மேலே போகலைன்னா, அதுக்கு மேலே தனிமங்களை கூட நீங்கள் உண்டு பண்ணலாம், அது ஸ்டேபிளாக இல்லை, அது உடஞ்சி மற்ற தனிமமாக மாறிடுது. 108க்கு மேலே 109 கூட நீங்கள் ஒரு தனிமத்தை உண்டு பண்ணலாம், அந்த எலக்ட்ரானும் புரோட்டான் போட்டு. ஆனால் கொஞ்ச நேரம் தான் அது இருக்குது, உடஞ்சி மறுபடியும் தூளாகி இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற ஏதாவது போய் விழுந்துடுதுங்க, 2ஆ 3ஆ. அப்போ அது கலப்புன்றது. இப்போ கலப்பற்ற கூறுகளற்ற தனிமங்கள் எத்தனை அப்படின்னு பார்க்கணும். இப்போ கூட்டற்றதுன்னு பார்க்குறாங்க இல்லையா? இப்படி செய்துட்டு இருக்கும்பொழுது இதுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க, நாம ரூபங்கள். ஒரு ரூபம், அதுக்கு ஒரு நாமம். இந்த 108 நாம ரூபங்கள் தானே இந்த பிரபஞ்சம். அப்போ பிரபஞ்சம் நாம ரூபம் தானே, உங்கள் உடம்பு நாம ரூபம், வெறும் நாம ரூபம். அப்போ இந்த 108ம் விகாரங்கள் தானே, 108 விகாரங்கள் தானே. அப்போ நிர்விகாரி யாரு? அவன் தான் சுகத பேதமற்றவன், சஜாதிய விஜாதிய சுகத பேத ரஹித சத்து ஒன்று இருக்கணும், அது தானே இப்படி வர முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ நான் இன்னொரு கஷ்டமான ஒரு இடத்துக்கு நம்ம போவோம். இதை குடம் அப்படின்னு சொல்லுவோம், இதை மண்ணுன்னு சொல்கிறோம். இது ஏன் குடம்னு சொல்கிறோம், இதை மண்ணுன்னு சொல்கிறோன்னா, இதில் குடத்துவம் இருக்குதா? குடத்துவம் இதில் இருக்குதா? இல்லை. இதில் குடத்துவம் இருக்குது. குடத்துவம்னா குடத்தன்மை, த ப்ராப்பர்ட்டி ஆஃப் பார்ட்டினஸ். அந்த நெஸ்ஸுங்கிறோம்ல, அது தான் துவம், பார்ட்டினஸ் இதில் இருக்குது. ஏன் சார் இது பார்ட்டினஸ்னா உங்களுக்கு தெரியலையா? பாட்டுக்கு உண்டான எல்லா லட்சணமும் இருக்குது இல்லை, வாய், கழுத்து, வயிறு இருக்கிறதுனால இது பேர் பார்ட்டினஸ். இதுக்கு பார்ட்டினஸ் இருக்கா? இருக்குல்ல. இப்போது பார்ட்டினஸ்ங்கிறது பாட்டு என்று சொல்லக்கூடிய குணங்களெல்லாம் இதில் இருக்கணும். தண்ணீர் கொப்படி முடிச்சு வைக்கலாம், உருண்டு ஓடும், தட்டினா சத்தம் வரும், இதெல்லாம் பார்ட்டினஸ். இது பார்ட்டினஸ். இந்த பார்ட்டினஸ் அப்படிங்கிற அந்த குணம், அது ஒரு குணம் தானே, எங்கே இருக்குது? பாட்டில் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். சார் பாட்டில் பார்ட்டினஸ் எப்படின்னு சொன்னால் எப்படி? அது அனுவாதம் ஆகிடும்ல. அனுவாதம்னா கூறியது கூறல், அனவஸ்தா தோஷம் ஆகிடும், அது அனுவாதம் ஆகிடும். இப்போ பார்ட்டினஸ்ங்கிறது பாட்டில் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? பாட்டு இல்லாதது தானே இருக்கணும். அப்போ மண்ணுக்கு தான் பார்ட்டினஸ் இருக்குது, இதில் பார்ட்டினஸ் இருக்குது. ஆனால் பாட்டை காணுமே. பார்ட்டினஸ்னால் பாட்டை உண்டாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது, அதனால் இது பேர் பிரகிருதி. செய்யக்கூடியது, பானையை செய்யக்கூடியதுங்களா கிரு, இந்த கிரு பிருத்தியா, அந்த வினையடி, இந்த கிரு என்ற வினையடியிலேருந்து எல்லாம் வருது. அப்போது இட் கேன் கிரியேட் பாட், அதனால் கிரு, அதுதான் அதில் கர்த்தா. கிருன்ற கிரியேட்டர். ஸோ இதில் பானை
பானைத்தன்மை இதில் அவ்யக்தமாக இருக்கிறது, இது வியக்தமாக இருக்கிறது. அப்போ பானைத்தன்மை பானையில் இருக்காது, நிர்விசேஷமானதில் தான் இருக்கும். இப்போ பானைத்தன்மைங்கிறது விசேஷம்னா அது இருக்கும் இடம் நிர்விசேஷம். அப்போ எல்லா பொருளும் இருக்கும் இடம் எங்கே இருக்க முடியும்? நிர்விசேஷத்தில் தான் இருக்க முடியும். சரி, நிர்விசேஷம் எத்தனை இருக்கும் சொல்லுங்க. விசேஷங்கள் 1000 இருக்குது. வெரி குட். நிர்விசேஷம் ஒன்று தான் இருக்க முடியும். ஏன்னா 2 இருக்குதுன்னு சொன்னால் விசேஷம் இருக்கணும். என்ன சார் 2ன்னு சொல்லிட்டு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறீங்க. 2 நிர்விசேஷம் சார். நீங்கள் விசேஷமாக டாக்டர் போய் பார்க்கணும். நிர்விசேஷம்னு 2 சொல்ல முடியுங்களா? நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுங்களா? புதுக்கோட்டைக்காரர் ஒன்று ஏன் 2 இருக்க முடியாது? ஏன் சொல்லு, ஏன் இருக்க முடியாது? இருக்க முடியாதுன்னா இருந்தால் 2 இது வித்தியாசப்பட்டது விசேஷம் வேணும் இல்லை? அப்போ விசேஷம் வந்துடும் இல்லை? நிர்விசேஷமாக இருப்பது 2 இருக்க முடியாது. 2 இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது 2ன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்னையா விசேஷம், இதுக்கு அதுக்கு என்ன வேறுபாடு காட்டினேன்பா? ஒன்றும் இல்லையே சார். அப்போ நிர்விசேஷம் 2 இருக்க முடியாது. அப்போ 2ன்னு கவுண்ட் பண்ணி எதுன்னா நீ உன் பிராந்தியில் 2 பார்க்குற, பிராந்தி போட்டுக்கிட்டு. அப்போ விசேஷம் இருக்குதா? என்னென்ன விசேஷம்? அது அத்தனையும் நிர்விசேஷம் ஒன்று, விசேஷங்கள் பல. இதில் எது உண்மை? உண்மை. இதை தெரிஞ்சுக்கிட்டாக்கா அத்விதீயத்தை நாம் புரிந்து கொண்டோம். இனிமேல் நானும் கடவுளும் வேறு இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா மதமும் ஆத்மாவை காட்டி கொடுத்துரும், கடவுளை காட்டி கொடுத்துரும். அது ஒரு விசேஷம், இது ஒரு விஷயம். அது பரமாத்மா, இது ஜீவாத்மா. அவருக்கு இவருக்கு விசேஷம் இருக்குது. அவருக்கு எண்ணற்ற கல்யாண குணங்கள் இருக்கிறது. அவர் சர்வஜன், சர்வ வியாபகி, சர்வ கர்த்திருவம் அவர்கிட்ட இருக்குது. சர்வ கர்த்தா, சர்வ ஞாதா. அவர் எல்லாத்துலேயுமே சர்வம். நாமெல்லாம் அல்பம். அல்ப சக்தி, அல்ப வியாபகம், அல்ப ஜானம். அவர் சர்வஜானம், சர்வசக்தி, சர்வ வியாபகி. அப்போ அது வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் சொல்ல பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேற. டேய், வித்தியாசத்தை நீ எதுன்னு பாரு. வித்தியாசத்தை உண்மைன்னு எடுத்துக்காத. அது விகாரம், நாமதேயம், வெறும் பேர் மாத்திரம். அது விகாரம். சத்தங்க ஒன்று தான் இருக்கிறது. இது இவ்வளோ கஷ்டமாங்க? ஏன் இத்தனை மதங்கள் இந்த உலகத்தில்? ஏன் அடிச்சுக்கிறாங்க? நாராயணனும் சிவனும் மோதிக்கிறாங்க. 2 பேருமே விசிஷ்டாத்வைதிகள். இவன் சைவத்துக்கு போகிறான், இவன் வைஷ்ணவத்துக்குங்கிறான். விஷ்ணு தான் தலைவன்கிறான், இங்கே சிவன் தான் தலைவன்கிறான். சிவனை தவிர வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். சிவனை எப்போ மார்பில் வச்சுருப்பேன்னு ஒருத்தர் லிங்கம் போட்டுக்கிறான், லிங்காயத்து. அவன் சைவ சித்தாந்தத்தில் வேறுபட்டு போயிடுறான். நீங்கள் எல்லாம் பெரிய என்ன, நாங்கள் தான் உண்மையான சிவன். எல்லா மதங்களும் எதன் அடிப்படையில்? விகாரத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தானே. இப்போ விகாரத்துக்கு என்ன முக்கியம் இருக்குதுங்க இங்கே? நீங்கள் எதுக்கு வேல்யூ கொடுக்குறீங்க அதுக்கு? அந்த வளையல் தான் இந்த வளையல்னும் போது என்ன வித்தியாசம் ஆகிப்போச்சு? எனக்கு கோல்டில் எந்த வித்தியாசம் நான் பார்க்கவே இல்லை. எனக்கு அந்த விகாரம் பிடிக்கல, இந்த விகாரம் பிடிக்குது. அப்போ வெறுப்பு விகாரத்தில் தான் இருக்குது தவிர கோல்டில் இல்லையே. அப்போ நம்மக்கிட்ட இருக்க மனதில் இருக்கக்கூடிய வெறுப்புகள் எல்லாமே நம்ம மேலே இல்லை, மித்யாவில். சரி, ஒரு சின்ன விஷயம் சொல்லிவிட்டு நாம் இந்த உரையை நிறுத்திக்குவோம். சுவாமி நிறைய பேசலையே அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கிறதுனால நான் ரொம்ப வித்தியாசமான ஒரு மெட்டாஃபிசிக்கல் ஏரியாவை எடுத்து நம்ம பேசிக்கலாம். இந்த உரையை மறுபடியும் நம்ம வேறு கேட்க முடியுமா அப்படின்னு எனக்கே தெரியாது. நானே மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ண மாட்டேன். அப்புறம் அந்த வேறு மாதிரி பேசிடுவேன். இந்த பிரபஞ்சத்தை ஆக்குவதற்கு 108 தனிமங்கள் இருக்குது. ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்குறோம்.
இல்லைங்களா? அது A to Z தானே வர அமுக்கம். அவங்க அதில் தானே கொடுத்துருக்குறாங்க. 24 தனிமன்னா A to Z கொடுத்துடலாம். இருக்கிறது 108, 26 எழுத்து வச்சுன்னா டபுளாக கொடுக்கணும். அதனால் அவங்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக பேர் வச்சுறாங்க. ஒன்று சிலதுக்கு Hன்னு கொடுத்துருக்குறாங்க ஒரு எழுத்து, பாஸ்பரஸுக்கு Pன்னு கொடுத்துருக்காங்க, சல்ஃபருக்கு Sன்னு கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயத்துக்கு ZN ஜீட்டா N அப்படின்லாம் கொடுத்துருங்க. இப்படி வச்சுக்கோங்க. இந்த தனிமங்களை ஒன்று சேர்த்தால் ஒரு புது பொருள் உண்டாகிறது. அந்த பொருளுக்கு தனிமங்கள் இல்லாத இன்னொரு விசேஷம் ஒன்று உண்டாகுது. இப்போ 2 விசேஷம் எடுத்துக்குவோம். இது 2 சேர்த்தோம்னா 3வது விசேஷம் உண்டாகுது. அந்த 3வது விசேஷம் இந்த 2த்துல இல்லவே இல்லை. ஹைட்ரஜன் எடுத்துக்குவோம். ஹைட்ரஜன் நல்லா எரியும். ஆக்சிஜன் எரியாது, எரியறதுக்கு துணை செய்யும். ஆக்சிஜன் எரிக்க முடியாது. ஆனால் ஹைட்ரஜன் எரியணும்னா ஆக்சிஜன் வேணும். இது எரியூட்டும் பொருள், இது எரிபொருள். 2 சேர்ந்ததுன்னா தண்ணி உண்டாகுது. தண்ணிக்கு எரிவதும் இல்லை, எரி ஊட்டுவதும் இல்லை. இது என்னையா புது விசேஷம் வந்துடுச்சே. எத்தனை விசேஷம்னா உண்டாகலாம் இல்லையா? இப்போ முதல்ல ஒரு 108 கொடுத்துட்டிங்கன்னு வைங்க. அந்த 108மே பரிணாமம் இல்லை, அது அத்தனையும் விவர்த்தம். ஆஸ்தோ ஒரு சத்தினுடைய பல விகாரங்கள். அந்த விகாரங்களை நாம் என்ன சொல்லுவோம்? பரிணாமம்னு சொல்ல முடியுமா? பரிணாமம்னா மூலம் கெட்டு ஈற்று உண்டாகுதல். மூலம் கெட்டு முதல் கெட்டு ஈற்று உண்டாகுதல் தான் பரிணாமம். இப்போ மண் பானையானது பரிணாமமா? பரிணாமம் கிடையாது. இங்க பரிணாமம்னா மண் இல்லாம போகணும். இப்போ மண் தானே இருக்குது. ஆனா மண் கெட்டு பானை உண்டாச்சா? மண் கெடாமல் பானை உண்டாதனால இது பரிணாமம் கிடையாது. அப்ப இதுக்கு என்ன? விவர்த்தம்னு பேர். இப்போ பானை உண்டாவது விவர்த்தம். சரி, இரும்பு துரும்பாயிடுச்சு, அது நம்ம விவர்த்தம் சொல்ல முடியுமா? அது பரிணாமம். பால் தயிராயிடுச்சு, இது பரிணாமம். விவர்த்தம் சொல்ல முடியுமா? விவர்த்தம்னா அது பால். அப்போ தயிரில் கூட நம்ம காஃபி போடலாம் முடியாதே. இப்போ இந்த பிரபஞ்சத்தை ஆக்கக்கூடிய இந்த தனிமங்கள் எல்லாம் ஏதோ ஒரு மூலப்பொருள் ஒன்று இருக்கணும் இல்லை? அதனுடைய விகாரங்கள் தானே இது. அப்போ இந்த 108மே பரிணாமமா விவர்த்தமா? இல்லை, விவர்த்தம். ஏன்னா மூலப்பொருள் இன்னும் அப்படியே இருக்குது எல்லாவற்றிலையும். அதில் எண்ணிக்கை தான் கூட்டி குறைச்சி இது மாதிரி மாற்றிருக்கோம். இப்போ 108ம் சிருஷ்டியில் முதல்ல உண்டாக்கின்ற பொருள் எல்லாமே விவர்த்தம் தான். அந்த விவர்த்தங்களுக்குள்ள பரிணாமம் ஏற்படுது. அப்போ அந்த பரிணாமமும் விவர்த்தம் தானே. இப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ மூலப்பொருள்களாகிய 108 எலிமெண்ட்ஸ், ஹைட்ரஜன்லேருந்து யுரேனியம் வரைக்கும் எல்லாமே தனிமங்கள், விசேஷணங்கள். ஆனால் நிர்விசேஷி ஒன்று தான். இதில் ஒத்துக்கிட்டோம் இல்லையா? அந்த ஒரு நிர்விசேஷி பல விசேஷமாகும் பொழுது அது பரிணாமம் அல்ல. இப்போ மஞ்சுவை கொண்டாந்து நிறுத்தினேன். இப்போ பிரம்மம் மஞ்சுவாக பரிணாமம் அடைஞ்சிடுச்சா? இல்லை விவர்த்தமாக இருக்குதா? அப்படி தெரியுது. ஆனால் உண்மையில் பார்த்தா பரிணாமமும் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் குழந்தையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமமாகி வந்துட்டா. இப்போ குழந்தை மஞ்சு இங்கே இல்லை. அப்போ குழந்தை கெட்டு குமரி உண்டானாள், குமரி கெட்டு கிழவி உண்டானாள். அப்போது முதல் கெட்டு ஈற்று உண்டானால் அதுக்கு பேர் பரிணாமம். முதல் கெடாமல் ஈற்று உண்டானால் அது விவர்த்தம்னு பேர். இப்போ இந்த பிரபஞ்சம் விவர்த்தமா பரிணாமமா? விவர்த்த பரிணாமம். இது விவர்த்த பரிணாமம், விவர்த்தத்தில் ஏற்படுகின்ற பரிணாமம். இப்படி வச்சுக்கோம். இது ஒரு கேம், நம்ம ஒரு இன்டலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக்ஸ். நம்ம கரணம் போட்டு விளையாடிட்டு இருக்கிறோம். தனிமங்கள் எல்லாம் விவர்த்தமாக தோன்றி
அவைகள் கூடும் பொழுது புது புது விசேஷணங்கள் உண்டாகுது. இப்போ ஹைட்ரஜன் கூடும்போது ஒன்று உண்டாகிறத பார்க்குறோம். பஞ்சலோகங்களை ஒன்றா சேர்க்குறோம். இந்த பெல்லு ஒவ்வொரு உலோகத்திலையும் சத்தம் வந்து விதவிதமாக இருக்குது. ஆனால் பஞ்சலோகத்தை சேர்த்தோன்னா இதனுடைய நாதம் வேறு மாதிரி இருக்குது. இதே ஒரு உலோகத்தில் சேர்த்தோம்னா இது வந்து கேட்கவே சகிக்காது. புது தன்மை வந்துடுச்சு இல்லையா? ஸ்டீல்லையே சில பொருளெல்லாம் சேர்த்தோம்னா அது வளையுது நல்லா. ஸ்டீலில் வேறு ஒரு சேர்த்தோம்னா வளைஞ்சி நிமிந்துடுது, வளைக்கவே கஷ்டமாக இருக்குது. அதை ஸ்ப்ரிங்குக்கு யூஸ் பண்ணுறோம். நல்லா வளைஞ்சிடுச்சுன்னா அது முடி போடுறதுக்கு பயன்படுத்திக்கிறோம். ரெண்டுத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சோம்னு சொன்னால் கம்பி கிரேடர் பண்ணுறோம். ஒரு சிலது வந்து சிற்பம் செய்வதற்கும் வார்ப்பு செய்வதற்கும் வசதியாக இருக்கிறதுனால அதுக்கு வேறு ஒரு பொருளை போடுறோம். இதெல்லாம் பார்க்கும்போது பல பல குணங்களெல்லாம் உண்டாகிறது பார்க்குறோம். இந்த குணங்கள் எல்லாமே சேர்க்கையினால் உண்டாகிறது, புது புதுசாக நம்ம உண்டாகிறோம். இந்த பிரபஞ்சம் அடிப்படை பொருளில் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப குறைவானதாக தான் இருக்குது. ஆனால் கலந்து 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 பரிணாமமாகி இப்படி வந்த உடனே பிரம்மங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் இந்த ஜகத்தை நம்ம பிரம்மம்னு பார்க்க முடியலன்னா அந்த அளவுக்கு பரிணாமம் நீண்டு போயிடுச்சு. அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டே என்னன்னு தெரியல. ஒரு ஊறுகாய் கொண்டு வந்து கொடுத்தாங்க, மண்டை பிச்சுக்க வேண்டியது. அது இது எதுலேருந்து செய்திருப்பாங்க? இனிப்பும் இருக்குது, புளிப்பும் இருக்குது, உப்பும் இருக்குது, கொஞ்சம் காரமும் இருக்குது, கொஞ்சமாக அப்படி கடைசியில் துவர்ப்பும் இருக்குதே. இந்த இதை எப்படி நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இதுவா அப்படின்னு பார்க்குறோம். மூலப்பொருளை பார்த்தா அட இதுவா இப்படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இப்படி எளிமையாக இருக்கக்கூடிய பொருள் தான் கலந்து வரும்பொழுது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்போது மூலம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ ஏகத்துவான பிரம்மம் நம்மால் பார்க்க முடியாததற்கு பார்த்து கொண்டே பார்க்க முடியாத தஸ்மின் அதத் புத்தி ஏன் வருதுன்னு சொன்னால் இந்த கலப்புனால வருது. இந்த கலப்புகள் மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரபஞ்சம் படைக்கும் பொழுது இருந்த பொருட்களை விட அதிகமான பொருட்கள் இப்போ இங்கே இருக்குது. ஏன்னா மனிதன் கலந்து கலந்து புதுசாக உண்டாக்கிட்டான். பிரபஞ்சம் படைக்கும்போது தனிமங்கள் தான் இருந்தது, இயல்பாக செல்லக்கூடிய சில மூலக்கூறுகள் இருந்தது, மாலிக்யூல்ஸ். ஆனால் அதை மனிதன் அதிகப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இது வரைக்கும் கொஞ்சம் சயின்ஸ். இப்போ நம்ம ஒரு வேதாந்தத்துக்கு போவோம். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் சப்தம் கொடுப்போம், எழுத்துக்களை கொடுப்போம். அது பேர் அக்ஷரம் அப்படின்னு பேர். அக்ஷரம்னா என்ன? பிரிக்க முடியாதது, ஸ்வகத பேதமற்றது, தனக்குள் எந்த வேறுபாடும் மற்ற ஒரு முழு முதல் அப்படின்னு எடுத்துக்கணும். முழு முதல், அது பேர் அக்ஷரம். சரம்னா பிரிச்சிடலாம். இப்போ இந்த எலிமெண்ட்ஸை பிரிக்க முடியல. எவ்வளோ தான் பிரித்தாலும் கடைசியில் தங்கம் 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 தங்கம், பெரிய தங்கத்தை உடைச்சி அணு வரைக்கும் போனாலும் தங்கமாக தான் இருக்குது. அதனால் அது பேர் அக்ஷரம்னு சொல்லலாம் இல்லையா? அவங்க எலிமெண்ட்டுங்கிறாங்க, நாம் அக்ஷரம். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்தாக்கா மாலிக்யூல்ஸ் உண்டாது, குட்டி 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 மாலிக்யூல்ஸ். அதெல்லாம் அக்ஷரங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்தோம்னா உண்டாகும். மொழியில் நம்ம அக்ஷரம் எதை சொல்கிறோம்? எழுத்துக்களை சொல்கிறோம். ஆ ஆ இ. இந்த ஆ கூட விட்டுடுங்க. ஆ இ உ ஏ ஐ. அப்புறம் இக்கு, இச்சு, இட்டு, இதெல்லாம் அக்ஷரங்கள். ஏன்னா இச்சை நீங்கள் இன்னும் கூட உடைக்க முடியுமா? முடியாது. ஆவை உடைக்க முடியுமா? முடியாது. ஆனால் காவை உடைக்கலாம். இக்கு ப்ளஸ் கா. அப்போ கா வந்து அக்ஷரம் இல்லை, அது உயிர் மெய் எழுத்தாயிடுச்சு. இப்போ மெய்யெழுத்தும் உயிர் எழுத்தையும் நாம் உடைக்க முடியாது, அது பேர் அக்ஷரம்னு சொல்கிறோம். இப்போ அக்ஷரங்கள் எத்தனை வேணும் ஒரு மொழிக்கு அப்படின்னா, அவன் இஷ்டம் போல் ஒரு அக்ஷரங்களை வச்சுக்கிறான். இங்கிலீஷ்காரன் 26ன்னு வச்சுட்டான். நாம் கொஞ்சம் 18 + 12 சேர்த்து 30ன்னு வச்சுக்கிட்டோம். அந்த 30ல் மனிதனுடைய சப்தம் எல்லாம் அடங்கிடுமா அப்படின்னா, இன்னும் நிறைய சப்தத்தை இந்த 30ல் சொல்ல முடியல. இப்போ சமஸ்கிருதம்னு ஒரு மொழியை தேவபாஷாங்கிறாங்க. இறைவனே, மனிதா, உன் உதரம், கண்டம், ஜிக்வா, இந்த பல்லுன்ற தந்தம், அப்புறம் இந்த அதரம், இந்த இவற்றை கொண்டு, இதெல்லாம் ஸ்தானங்கள். இந்த ஸ்தானங்களிலே அடிப்படை சப்தமாகிய அகாரத்தை நீ விகாரப்படுத்தினால் எத்தனை சவுண்டு வரும் அப்படின்னு அது கணக்கு போட்டு வச்சிருக்கு. 52 அக்ஷரங்களை
அது சொல்லுது. அது அத்தனையும் சமஸ்கிருதத்தில் எழுத்தாக இருக்குது. க க க க இதெல்லாம் இருக்குது இல்லையா? நம்ம ஒரே காலம் முடிச்சிடுறோம். மனிதனால் சொல்லக்கூடிய இந்த கன்றது உதரத்திலேருந்து வருது. கங்கிறது வந்து மார்பிலேருந்து வருது, தொண்டையிலேருந்து வரலாம். இப்படி இந்த ஸ்தானங்களின் அடிப்படையில் மனிதனால் எத்தனை எலிமெண்ட்ஸை உண்டாக்க முடியும்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் அட்சரங்கள். 52 அட்சரங்களை சேர்த்தோம்னா என்ன கிடைக்கும்? பதங்கள் கிடைக்கும் இல்லையா? அகர அப்படின்னா ஒரு பதம் வந்துடுச்சு இல்லையா? முதல பதம் வந்துடுச்சு இல்லையா? அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் எலிமெண்ட்ஸ் 3 சேர்த்தோம்னா ஒரு பொருள் உண்டாகும். வேற ஒரு சேர்த்தோம்னா இன்னொரு ஒரு பொருள் உண்டாகும். வேற ஒரு மூலையை சேர்த்தோம்னா ஒரு பொருள் உண்டாகிட்டே இருக்குதுல, எத்தனை பொருள் உண்டாக்கலாம்? அப்போ இங்கே நம்மளுடைய அட்சரத்தை வச்சுக்கிட்டு எத்தனை பதங்களை உண்டாக்கலாம்? எண்ணற்ற பதங்களை உண்டாக்கலாம் இல்லையா? சரி, பதங்களால் என்ன பிரயோஜனம்? எலிமெண்ட்ஸால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை சேர்த்தோம்னா ஒரு மாலிக்யூல் உண்டாகுது, அதனால் ஏதோ பிரயோஜனம் இருக்குது. சரி, மாலிக்யூல்ஸை மறுபடியும் சேர்த்தோம்னா என்ன ஆகும்? மேக்ரோ மாலிக்யூல்ஸ் உண்டாகும், பாலிமர் உண்டாகும் இல்லையா? எத்திலீன் அப்படின்றது ஒரு மாலிக்யூல். அதை கோத்துக்கிட்டே போய் சரமாக்கணும்னா பாலி எத்திலீன், பாலித்தீன் பேப்பர். இப்போ பாலித்தீன் பேப்பரை கண்ணாடிமா இருக்கா, மழைக்கு பிடிச்சிக்கலாம், தண்ணி ஈரமாக்குறதுல எவ்வளோ பிரயோஜனம் இருக்குது. ஆனால் எத்திலீனில் முடியுமா? பழத்தை பழுக்க வைக்கும், அவ்வளோதான். எத்திலீன் கேஸ் போட்டால் காய் பழமாகும். அதை தான் நம்ம வந்து கார்பைட் போட்டு செயற்கையாக கெமிக்கலில் பழுக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் என்னது? எத்திலீன். எத்திலீனை உண்டு பண்ணுறதுக்கு கார்பைடில் தண்ணி தெளிச்சோன்னா எத்திலீன் வரும். எத்திலீன் அசிட்டிலீன் ரெண்டும் உண்டாகும். இதை நம்ம வாழைப்பழத்தை பண்ணுறது. அப்போது தனியாக பார்த்தோம்னா அது ஒரு பிரயோஜனம் இல்லை, காயப்பழம் கழுக்கிறது தவிர. அல்லது ஸ்டார்ச் எரிக்கிறதுக்கு வேணால் பயன்படுத்தலாம். இந்த அசிட்டின் சார்ஜ் பண்ண இந்த வெல்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் அதே கோத்தம்னா என்ன ஆகுது? அது கேஸு, இது ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி, ஈரம் படாதது. எப்படி புது புது குணம் உண்டாகுது? அப்போ நாம் என்ன சொல்கிறோம்? எலிமெண்ட்ஸ், மாலிக்யூல்ஸ், மேக்ரோ மாலிக்யூல்ஸ், அப்புறம் மேக்ரோ காசம், பிரபஞ்சம் உண்டாயிடுது. இப்போ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அக்ஷரம், பதம், வாக்கியம். எப்படி? இது நாமரூப பிரபஞ்சம். அக்ஷரம், பதம், வாக்கியம். இந்த வாக்கியங்கள்லாம் சேர்ந்தாக்கா ஒரு கதை, ஒரு பிரகரணம் இல்லையா? வாக்கியங்களெல்லாம் சேர்த்தா ஒரு சிறுகதை, அப்புறம் நாவல், அப்புறம் வால்யூம்ஸ். எவ்வளோ ஒன்றா பண்ணலாம். இப்படி தான் பிரபஞ்சம் நாமரூபமாக படைக்கப்பட்டிருக்குது. இப்போ நாமரூபங்கிறீங்க என்ன அர்த்தம்? சப்தங்கள் தானே. அங்கே ஆக்டேவ்னு சப்தத்தை சொன்னால், இங்கே நம்ம சரிகம பதன்னு சொல்கிறோம், ஆ ஊயம்ல முடிக்கிறோம். 52 அட்சரங்கள் பலவாக சேர்ந்து எண்ணற்ற பதங்களாகி, பதங்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வாக்கியங்களாகி, வாக்கியங்களெல்லாம் மந்திரங்களாகி, மந்திரங்களெல்லாம் வேதமாகி, வேதம் பிரபஞ்சமாகிறது. அப்போ முதல் அக்ஷரம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எல்லா அக்ஷரங்களையும் பிசைஞ்சி ஒன்றா சேர்ப்போம், அதான் முதல் அக்ஷரம். அப்போது அக்ஷரங்களுக்கு முதல் எது? அகர முதல எழுத்தெல்லாம். அக்ஷரங்களை கடைசி எது? இம்காரம். ஆயும், நடுவில் உகாரம். அகர உகார மகாரங்களை ஒன்றா பிசைஞ்சா ஏகாட்சரம் வருது. ஓம். சார் 2 எழுத்து போட்டு ஒரு அக்ஷரங்கிறீங்க என்ன? இம்முக்கு வந்து அக்ஷரம் கணக்கு கிடையாது, மாத்திரா கிடையாது, அது பேர் அமாத்திரா. ஓம்ங்கிறத ஓம் தான் எடுத்துக்கணும். ஓ அப்படின்னு நிறைய ரிக்வேத மந்திரங்கள் இருக்கிறாங்க இல்லையா? ரித்விக்கு அவங்கள ஒருத்தர் வந்து ஓம்காரம் போட்டு தான் கூப்பிடணும். அதனால் அவங்க வந்து ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஓய் இங்கே வானு ஓய் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அவங்க மந்திரங்களை உச்சாரிக்கும் பொழுது வேற சொல்லக்கூடாது. ஓ இது எடுங்க, ஓம் சரிங்கன்றதுக்கு ஓ தான் சொல்லணும்.
அது ரித்விக்கினுடையது. சாமவேதிகள் வந்து ஓம் ஓம்னு சொல்லணும். அவங்களுக்குள்ள பரிபாஷையில் ஓம். இவங்க ஓய், அவங்க ஓம். சில பேர் சோம். சம் ஓம் ரெண்டும் சேர்க்கணும். சம்னா மங்களம், அதோட ஓம் சேர்த்து சோம். சோம் சரியான சோமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சோம்னு ஒருத்தர் கூப்பிட்டுக்குவாங்க, சோம் இங்கே வாங்க அப்படின்னு. இப்போல்லாம் அந்த சொல்லலாம் இல்லை, சங்கரர் காலத்தில் இருந்தது. அவர் சீக்ஷாவலியில் பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கிறார். தைத்திரிய உபநிஷத்தில் இதை பற்றி எல்லாம் சங்கரர் எழுதியிருக்கிறார். எப்படி வந்து ரித்விக்கிகளும் அதர்வியுகளும், அதர்வங்கிறவங்க இவங்க அக்னியர் அப்படின்னு பேர் அவங்களுக்கு, அதர்வ வேதத்தை சொல்கிறவங்களுக்கு. சாம வேதம் சொல்கிறவங்களுக்கு என்ன பேர்? உத்கீதா அப்படின்னு பேர். அவங்களுக்கு உத்கீதா. யஜுர்வேதிகளுக்கு அதர்வியு, ரிக்வேதிகளுக்கு ரித்விக்கு. இப்போ அந்த பேரெல்லாம் இருக்குதான்னு தெரியல. அவங்களுக்குள்ள ஒருத்தர் பேசிக்கும்போது ஓ ஓம் ஷோம் அப்படின்னு சொல்லிக்கணும். இவ்வாறு இந்த பிரபஞ்ச சிருஷ்டியை கெமிஸ்ட்ரி மூலம் ஸ்தூல பொருளாலையும் நாம் அக்ஷரம்னு தான் சொல்கிறோம். நாம் மொழின்னு எடுத்துக்கிட்டாலும் நாம ரூபம் எடுத்துக்கிட்டாலும் அக்ஷரங்கள் தான். இப்போ ஓங்கார தத்துவத்தை விரித்து பொருள் பார்க்க வேண்டும். அதனால் அது வந்து பிரதிகாவாகவும் பிரதிமாவாகவும் இருக்கிறது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது கொஞ்சம் விசேஷமான தகவல். வேறு எங்கேயும் நீங்கள் பிரவச்சனத்தில் கேட்க முடியாத ஒரு மெட்டாஃபிசிக்கல் ஃபிலாசபியை நம்ம இன்றைக்கி பூர்ணமாக பார்த்து முடிச்சிருக்கிறோம். இங்கே இரண்டற்ற ஒன்று தான் இருக்கிறது. பன்மைகள் எல்லாம் இல்லை என்று சொல்லவில்லை. அவருடைய தன்மை மித்யா, சார்புடையது. ஒன்றன் விகாரங்கள், விகாரங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது. அது கணக்கற்றவாக இருந்தாலும் கணக்குக்கு வராது. நிர்விகாரி தான் கணக்கு. அது எத்தனை? ஒன்று. இதை நம்ம ஆழமாக நமக்குள்ள புரிஞ்சிட்டோம் சொன்னால் மீதி தத்துவங்களெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்முடைய மனசு கலங்கும் பொழுதெல்லாம் புத்தியில் தெளிவாக இருக்கிறோம். புத்தியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மனசில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. புத்தி தெளிஞ்சிட்டுச்சு, ஆனால் மனம் தெளியலை. மனம் இன்னும் பயப்படுது, இன்னும் ஆசைப்படுது, இன்னும் கோபப்படுது, இன்னும் பொறாமப்படுது. இதை மனம் தெளியணும் இல்லையா? இந்த மனம் தெளிவதற்கு நீங்கள் நிதித்தியாசனம் பண்ணி தான் ஆகணும். நான் அத்வைதம் என்று சொன்னால் இந்த மனம் எனக்கு எப்படி கலக்கம் கொடுக்கும்? நான் எப்படி மனமாவேன்? மனதின் தன்மை என்ன அப்படின்னு பார்க்கணும். அது அத்வைதமா துவைதமா பார்த்தோம்னா மனதின் தன்மை தனிமமா, அக்ஷரமா, சரமா? நீங்கள் கேளுங்க, மனமே நீ சரமா அக்ஷரமான்? அது என்ன சொல்லும்? நான் சர புருஷன். அப்போ சரி சொல்லு, இப்போ இங்கே அக்ஷர புருஷன் யாருன்னு? தாங்கள் ஐயா அப்படின்னு மனம் சொல்லுமில்ல உங்களை. மனம் உங்ககிட்ட என்ன சரணாகதி அடைஞ்சு இங்கே அக்ஷர புருஷன் அறியாதவன் யார் அப்படின்னு நம்ம ஒரு மனசுக்கிட்ட கேட்கணும். உங்கள் மனசு கலங்கும் பொழுது, மனசே ஏன் கலங்குற? நீ யார், நான் யார்? இங்கே அழிபவன் யார், அழியாதவன் யார்? அடியேன் அழிபவன், தாங்கள் அழியாதவர். உங்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம், கைவிடாதீர் பிரபோ அப்படின்னு நம்ம அது மனசு சொல்லும் இல்லை. அஞ்ச வேண்டாம், சரணம் சரணம் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்கு சொல்லணும். அப்போ மனம் சொல்லும். என்ன எப்படி நீங்கள் அக்ஷரம்னு நீங்கள் அக்ஷரங்கிறீங்க, என்ன சரம்ங்கிறீங்க? என்ன எப்படி நீங்கள் சரம்னு சொன்னீங்க அப்படின்னு அது கேட்கணும். சொல்கிறேன் கேள். நீ மாறுகிறாய். அக்ஷரம் மாறுமா? மாறாது. நீ மாறுவது உண்மையா? நான் மாறுவது உண்மை. அக்ஷரம் கலப்பற்றது. நீ கலப்படையவனா கலப்பற்றவனா? நான் பல பொருள் கலந்தவன். புத்தி, சித்தம், அகங்காரம், எனக்குள்ளே எத்தனையோ உணர்வுகளெல்லாம் கலந்து தான் இருக்குது. நான் கலப்பற்றவன்னு சொல்ல முடியாது. அப்போ தெரிஞ்சுக்க, நீ சரவஸ்து, நீ சரபுருஷன்,
நான் அட்சர புருஷன். அப்போ அகங்காரம் என்ன சொல்லும்? தன்னை மனதோடு கலந்தால் சரபுருஷனாகவும் ஆத்மாவோடு இருந்தால் அட்சர புருஷனாகவும் அது இருக்குது. இப்போ அகங்காரத்தை நான் கூப்பிட்டு, நான் யார் என்றால் என்னுடைய கூட்டால் நான் சரபுருஷன், நான் மட்டுமாக இருந்தால் அட்சர புருஷன். உனக்கு பயமான்? நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் அழியாதவன், மாறாதவன், அளவற்றவன். எனக்கு ஒரு அளவே கிடையாது, எண்ணிக்கையற்றவன் இல்லையா? அட்சரத்துக்கு எண்ணிக்கை இருக்குதா? கிடையாது. இப்படி அனுதினமும் நாம் நம்ம மனதோடு பேசிகிட்டு இருக்கோம். மனதோடு கிளத்தல் அப்படின்னு பேர் இருக்குது. சங்க இலக்கியத்தில் மனதோடு கிளத்தல் அப்படின்னு ஒரு பாடல். சாலிலாக்கி இல்லைங்க, சாலுலாக்கி தனக்கு தானே பேசிக்கிறது. நிதித்தியாசனமும் ஒரு சாலுலாக்கி தான், தனக்கு தானே பேசுகிறது. அனுதினமும் மனதை கூப்பிட்டு விசாரிங்க. அகங்காரம் மனதை கூப்பிட்டு தன் குழந்தையை பார்க்குற மாதிரி இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா? நிலையற்றது தானே. உனக்கு குருநாதர் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கிறார், நீ நினச்சி பார். உனக்கு என்ன வேணும்? ஆனந்தம் தானே வேணும். அது என்கிட்டேருந்து எடுத்துக்க. நீ ஏன் பரவசத்துக்கிட்ட போய் கெஞ்சுற? ஏன் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் நீ ஆனந்தம் தேடுற? ஏன் இந்த பொருளாதாரத்தை பேங்க் பேலன்ஸில் போய் ஆனந்தம் தேடுற? எதுக்கு சட்டிப்பானையை திறந்து பார்த்து ஆனந்தம் தேடுற? நான் பக்கத்திலேயே உன் அருகாமையில் இன்ப வெள்ளமாய் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்ல. இங்கே மது இருக்குது, நீ மதுகரம், என்னை விட்டு போகாதே. மதுகரன்னா தேனி. தேன் நான் இருக்கிறேன், நீ தேனி, என்னை விட்டு எங்கே போகிற? எதுக்கு மலத்தை நோக்கி போகிற? தேன் இருக்க மலம் எதற்கு அப்படின்னு நம்ம மனதோடு பேசுவது பேர் தான் மனதோடு கிளத்தல் அப்படின்னு சொல்கிறார். திருவள்ளுவரும் ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். சங்க இலக்கியத்தில் இது மாதிரி சொல்கிறாங்க. அவங்க நானும் நம்முடைய நிதித்தியானத்தில் நம்மோட மனதோடு நாம் பேசிக்கொண்டே இருக்கணும். அதுக்கு ஆறுதல் சொல்லணும். அதுக்கப்புறம் உன் உபதேசம்லாம் போதும், நீயும் நானும் வேறல்ல அப்படின்னு மனம் சொல்லும். அது வரைக்கும் நம்முடைய டயலாகை வச்சுக்குவோம். மோனோலாக், சாலிலோக்கி.